السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونصلي ونسلم على حبيبه ونجيبه وخيرته في خلقه حافظ سره ومبلغ رسالاته بشير نعمته ونذير نقمته سيدنا ونبينا أبي القاسم المصطفى محمد. اللهم صل على محمد وآل محمد وعلى آله الأطيبين الأطهرين المنتجبين الهداة المهديين سيما بقية الله في الأرضين. وصلى الله على أئمة المؤمنين وهداة المستضعفين. أوصيكم عباد الله بتقوى الله. சர்வ புகழ்ச்சியும் புகழும் உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கே உரியது. சாந்தியும் சலவாத்தும் சன்மார்க்க போதகர் சர்தார் ஆலம் கண்மணி நாயகம் முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் பரிசுத்த குடும்பத்தினர்கள் அஹ்லுல் பைத்துகள் பரிசுத்த இமாம்கள் அனைத்து மோமின்கள் இந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கும் நல்லடியார்கள் உங்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சலவாத்தும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த புனிதமான கடமையில் வலியுறுத்தப்படுகின்ற முக்கியமான விடயத்தை தக்வாவை அல்லாஹ்வுடைய அச்சத்தை பேணிக் கொள்ளுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்கின்றேன், வலியுறுத்துகின்றேன். தக்வாவுடைய வாழ்க்கை தான் மனிதனுடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்கிறது. அந்த வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கையாக இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் பெருமதியானதாகவும் வெகுமதி உள்ளதாகவும் பார்க்கப்படுகின்ற வாழ்க்கை தக்வாவோடு இரண்டர கலந்த வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த தக்வாவை தனி மனித விடயங்களிலும் நடத்தைகளிலும் சமூக விவகாரங்களிலும் கடைபிடித்து கொள்வோமாக என்று கேட்டுக்கொண்டவனாக இந்த தக்வாவை கடைபிடிக்கின்ற அதனை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மிகச்சிறந்த நாட்களை நாங்கள் அண்மித்துக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இன்னும் சொற்ப நாட்களிலே புனிதமிகு இஸ்லாமிய மாதங்களில் புனிதத்துவத்தை கொண்ட ஒரு முக்கியமான ஒரு மாதத்தை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்றோம், அடைய இருக்கின்றோம். அந்த மாதம்தான் புனித தில்ஹஜ் மாதம். இப்ராஹிமிய அடையாளங்களை தடயங்களை எங்களுக்கு அந்த தியாகங்களை ஞாபகப்படுத்துகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய இருக்கின்றது. புனிதமிகு கடமைகளில் இஸ்லாமிய கடமைகளில் மிக முக்கியமான ஒரு கடமையான ஹஜ் கடமையை நிறைவேற்றுகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. மனிதனை புனிதமானவனாக மாற்றுவதற்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த ஹஜ் கிரியை மனிதனுக்கு வழங்குகின்றது. எனவே இந்த மாதம் இப்படியான ஒரு முக்கிய அருளை சுமந்த மாதமாக இருக்கின்றது. அதே போன்றுதான் இந்த மாதம் இஸ்லாமிய உம்மத்தின் தலை விதியை தீர்மானிக்கின்ற ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபிமார்களின் வருகைக்கு பிறகு இறுதி தூதர் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இறுதி நபித்துவத்திற்கு பிறகு வேறு எந்த நபியும் வஹியும் எந்த வேதமும் வருவதில்லை. அவர்களே இறுதி நபி என்ற அடிப்படையில் அவர்களுடைய வருகைக்கு பின்னால் இந்த சமூகம், இஸ்லாமிய சமூகம், முழு மானிட சமூகமும் கைவிடப்பட்ட ஒரு சமூகமாக இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த சமூகத்தை அரசியல் ரீதியாக ஆன்மீக ரீதியாக வழிநடாத்துகின்ற ஒரு தலைமைத்துவத்தை இந்த உம்மத்திற்கு நியமித்த ஒரு நிகழ்வையும் ஞாபகப்படுத்துகின்ற ஒரு மாதமாக புனித தில்ஹஜ் மாதம் அமைகின்றது. எனவே இவ்வாறான மிக முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கின்ற இந்த மாதம்
இஸ்லாமிய உம்மத்திற்கு ஒரு வரமாக இருக்கின்றது. எனவேதான் இந்த மாதத்தில் இருக்கின்ற நல்ல அமல்கள், அந்த அமல்களை செய்வதற்கு மோமின்கள் முயற்சிக்க வேண்டும் என்ற வினயமான வேண்டுகோளோடு இந்த மாதத்தில் முதல் 9 நாட்களும் நோன்பு நோட்பதற்கு மிகவும் சிறந்த நாட்களாக இருக்கின்றன. மிகவும் நன்மைகளை அள்ளித்தருகின்ற நாட்களாக இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக தில்ஹஜ் மாதத்தின் முதலாவது தினத்தில் நோன்பு நோட்பது மிகவும் வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று இந்த 9 நாட்களிலும் புனித ஹஜ் கடமையை நிறைவேற்றி செல்ல முடியாமல் இருக்கின்றவர்கள் அந்த ஹஜ் செய்த நன்மையை அடைந்து கொள்வதற்காக அவர்களுக்காக வேண்டிய ஒரு நிகழ்ச்சி நிரல் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த 9 நாட்களும் புனித ஈதுல் அதுஹாவுக்கு முந்தைய 9 நாட்களும் ஒவ்வொரு இரவிலும் 2 ரக்காத்து நாஃபிலான விசேடமான தொழுகை வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த தொழுகையை ஒவ்வொரு இரவிலும் மனிதன் பேணிக்கொண்டால் அவர் அந்த வருடத்தில் செய்த ஹஜ்ஜிக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தொழுகை ஒரு பரிந்துரை செய்யப்பட்ட ஒரு தொழுகையாக இருப்பதனால் அதனையும் நாங்கள் பேணிக் கொள்வோமாக. அதே போன்று இந்த மாதத்தின் 9வது தினத்தில் மனித உள்ளங்களை உருக்கி எடுக்கின்ற அந்த உள்ளங்களை ஒரு முறை மீள் பரிசீலனை செய்வதற்கு தருணம் சந்தர்ப்பம் வழங்குகின்ற ஒரு நிகழ்வுதான் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் புனித அரஃபா மைதானத்தில் இருந்து கொண்டு அவர்கள் நிகழ்த்திய அந்த துவா பிரார்த்தனை, இறைவனோடு செய்து கொண்ட அந்த துவா அரஃபா என்கின்ற அந்த மிகப்பெரிய அமல் இருக்கின்றது. இந்த பிரார்த்தனையும் மனிதனுடைய தக்வாவுக்கு, அவனுடைய உள்ள பரிசுத்தத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு அமலாக பார்க்கப்படுகிறது. அதே போன்றுதான் இந்த மாதத்தில் ஹஜ் செய்யவோ அல்லது இந்த மாதத்தில் இருக்கின்ற நன்மைகளை பெறவோ முடியாத மனிதர்கள், அவர்களுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கின்ற குர்பானி என்று சொல்லப்படுகின்ற மிருகங்களை அறுத்து இறைவனுக்காக பலியிடுகின்ற அந்த முஸ்தஹப்பான சுன்னத்தான அமலையும் செய்து கொள்வது இந்த மாதத்தில் மனிதனுக்கு பரிந்துரை செய்யப்பட்ட மூமின்களுக்கு வலியுறுத்தப்பட்ட அமல்களாக இருக்கின்றன. அதே போன்றுதான் இந்த மாதத்தின் 10வது தினத்தில் இருக்கின்ற ஈதுல் அதுஹா என்ற தினம், அந்த தினத்தில் இடம்பெறுகின்ற அமல்கள், பெருநாள் தொழுகை போன்றவைகளும் இந்த மனிதனுடைய தக்வாவிலே மிகவும் பங்காற்றுகின்ற, தாக்கம் செலுத்துகின்ற விடயங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே இந்த தில்ஹஜ் மாதத்தில் இவ்வாறான மகிமைகள் நிறைந்திருக்கின்ற இந்த நிகழ்வுகள் கொண்டிருக்கின்ற இந்த மாதத்தில் நாங்கள் இதிலே வலியுறுத்தப்பட்ட பரிந்துரை செய்யப்பட்ட அமல்களை செய்வதற்கு முயற்சிப்போமாக. அதனுடைய விமோசனங்களை பெறுவதற்கு அல்லாஹ் தஆலா எங்கள் எல்லோருக்கும் வரப்புரிவானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் வீட்டிருக்கின்ற இந்த காலப்பகுதி இலங்கை வாழ், அதே போன்று உலக வாழ் அனைத்து அஹ்லுல் பைத் சமூகத்திற்கும், அனைத்து ஷியா முஸ்லிம்கள் மீதும் கடமையாக இருக்கின்ற ஒரு முக்கியமான கடமை என்னவென்று சொன்னால், அதாவது 1979ஆம் ஆண்டு அந்த காலப்பகுதியில் நிகழ்ந்த ஒரு முக்கியமான நிகழ்வு, உலக ஒழுங்கை மாற்றி அமைத்த ஒரு முக்கியமான நிகழ்வு, உலகில் இருந்த பெரும் வல்லாதிக்க சக்திகளை, அவர்களுடைய அந்த சக்தியை குன்றச் செய்த ஒரு மாபெரிய நிகழ்வுதான் ஈரான் இஸ்லாமிய குடியரசில் இடம்பெற்ற இஸ்லாமிய புரட்சி. அதனுடைய வெற்றியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வெற்றிக்கு பிறகு பின்னரான காலப்பகுதியில் அபகரிக்கப்பட்ட பலஸ்தீன் மண்ணில், காசாவில் நிகழ்ந்த போர், அந்த மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகள், படுகொலைகள், அதன் பிற்பாடு ஈரான் இஸ்லாமிய குடியரசில் அந்த நாட்டுக்கு எதிராக ஜியோனிச அமெரிக்கர்கள், அதாவது உலக வல்லாதிக்க சக்திகள் மேற்கொண்ட யுத்தம், தாக்குதல்கள், இவைகளெல்லாம் ஒரு முக்கியமான விடயத்தை எங்களுக்கு எடுத்து சொல்லுகின்றன. அது என்னவென்று சொன்னால், இந்த புரட்சிக்கு பிறகு, புரட்சியின் வெற்றிக்கு பிறகு, இந்த யுத்தங்களுக்கு பிறகு உலகில் உள்ள மக்கள் எல்லோரும்
குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தோரும் இந்த யுத்தத்திலே வல்லாதிக்க சக்திகளுக்கு எதிர்முனையிலே இருந்து போராடி கொண்டிருக்கின்ற மக்களை பற்றியும் ஷியா முஸ்லிம்களை பற்றியும் அவர்களுடைய நம்பிக்கை கோட்பாடுகளை பற்றியும் அவர்களுடைய கலாச்சார விழுமியங்களை பற்றியும் அதிகமாக கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உருவாகி இருக்கிறது. அவர்களுடைய நம்பிக்கை கோட்பாடுகளை அறிவதற்கு மிகவும் பாரிய பிரயத்தனம் எடுக்கப்படுகின்ற ஒரு நிலையை காண்கின்றோம். எனவே அவர்கள் யார், அவர்களுடைய கோட்பாடு என்ன, இவ்வாறான வல்லாதிக்க சக்திகளுக்கு முன் அவர்கள் நிலை குலையாது அவர்கள் மிகவும் காத்திரமாக ஆணித்தரமாக நின்று அவர்கள் போராடுவதற்கான அந்த உந்து சக்தியை வழங்குகின்ற நம்பிக்கை யாது, என்ன வகையான கோட்பாடுகளை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு பலரும் ஆவலாக இருக்கிறார்கள். பலரும் அதனை பற்றி எம்மிடத்திலே கேள்வி எழுப்புகின்றார்கள். எனவே இந்த தருணத்தில் இந்த இஸ்லாமிய பிரிவுகளில் ஒன்றாக இருக்கின்ற இந்த ஏகாதிபத்திய சக்திக்கு முன்னிலே இருந்து போராடுகின்ற இந்த முஸ்லிம் சமூகத்தை பற்றி அவர்களுடைய நம்பிக்கை கோட்பாடுகளை பற்றி தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டாய கடமையிலே நாங்கள் இருக்கின்றோம். எனவே இது பற்றிய ஒரு மிகவும் சுருக்கமான ஒரு பார்வையை நாங்கள் இங்கு பார்க்கலாம் என்று விரும்புகின்றேன். மேலான சகோதரர்களே, இறைவன் மனித சமூகத்தை படைத்து இந்த மனித சமூகம் ஒரு கட்டுப்பாடுள்ள சமூகமாக வாழ வேண்டும், ஒரு பூரணமான சமூகமாக வாழ வேண்டும் என்ற நோக்கிலே ஒரு அவனுடைய வாழ்வியல் வழிகாட்டல்களை வகியாக இறை தூதர்களுக்கு வழங்கி வைத்தான். அந்த வகிகளை மக்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்காக, மக்களுக்கு விரிவுரை வழங்கி அதனை விளங்கப்படுத்துவதற்காக அவனுடைய தூதர்களை, நபிமார்களை அவன் அனுப்பி வைத்தான். அந்த தோரணையிலே இறுதியாக இறுதி தூதர் எம்பெருமானார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு இறுதி நபியாக வந்துதித்தார்கள். அவர்கள் மீது கொடுக்கப்பட்ட வஹி புனிதமிகு அல் குர்ஆனாக இருக்கின்றது. அவர்களுடைய நுபுவத் அவர்களுக்கு வழங்கப்பட்டு அதன் பிற்பாடு சுமாராக 23 வருடங்கள் அந்த குர்ஆனை, அந்த வஹியை இந்த மனித சமூகத்திற்கு அவர்கள் எடுத்துரைத்தார்கள், அதனை எற்றி வைத்தார்கள். அவர்கள் எற்றி வைத்த அந்த வஹி அந்த குர்ஆன் என்பது, அந்த வாழ்வியல் திட்டம் என்பது, அவர்களுடைய விளக்க உரை என்பது அந்த காலத்தில் 2 வகையான வாசிப்புகளோடு தொடங்குகின்றது. அந்த வஹியை, அந்த நபியுடைய விளக்க உரையை, அதன் மீது கொண்ட வாசிப்பு 2 வகையாக இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். 2 இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த 2 பிரிவினர் அந்த வஹியை, அந்த விளக்க உரையை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அதை 2 வகையாக புரிந்து கொண்டார்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அந்த காலத்தில் வாழ்ந்த இஸ்லாமிய சமூகத்தினர், அவர்களை நாங்கள் சலஃபுகள் என்று சொல்லுகின்றோம், சலஃபு சாலிஹீன்கள் என்று சொல்லுகின்றோம். அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த சலஃபுகள், குறிப்பாக சஹாபாக்கள், நபி அவர்களுடைய தோற்றத்தில் இருந்து அவர்கள் கண்மறையும் வரைக்கும் வாழ்ந்த சஹாபாக்கள் சுமாராக ஹிஜ்ரி, அதாவது 110ஆம் ஆண்டு வரைக்கும் உட்பட்ட காலத்தில் அந்த சலஃபு சாலிஹீன்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதே போன்று நபி அவர்களுடைய அந்த வஹியை புரிந்து கொண்ட சமூகத்தில் அடுத்ததாக தாபியங்களை பார்க்கின்றோம். இந்த தாபியுங்கள் என்பவர்கள் ஹிஜ்ரி 110 ஹிஜ்ரி 180 வரைக்கும் உட்பட்ட காலப்பகுதியிலே இந்த தாபியங்கள் வாழ்கிறார்கள். அதே போன்று தபவு தாபியங்கள் என்று சொல்லுகின்ற வர்க்கத்தினரையும் நாங்கள் பார்க்கின்றோம். அவர்கள் ஹிஜ்ரி 180 220 வரைக்கும் உட்பட்ட காலப்பகுதியிலே இந்த தாபியங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இவர்கள் வாழ்ந்த இந்த காலப்பகுதியை இஸ்லாமிய சமூகத்தில் மிகச்சிறந்த காலப்பகுதி என்று சொல்லப்படுகின்றது. இதற்கு அடிப்படையாக சொல்லப்படுகின்ற ஒரு நபிமொழியை பார்க்கின்ற போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹைருல் குரூனி கர்னி, மிகச்சிறந்த இந்த நூற்றாண்டுகளில் மிகச்சிறந்த நூற்றாண்டு எனது காலப்பகுதி, நான் வாழ்ந்த நூற்றாண்டு என்று அவர்கள் சொன்னார்கள். சும்மல்லதீன யலூனஹும்.
அதற்கு வந்தவர்கள் அதற்கு பின்னர் இடம் பிடிக்கிறார்கள். ஆனால் மிகச்சிறந்த அந்த நூற்றாண்டு என்பது நான் வாழ்ந்த நூற்றாண்டு என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். இங்கு சொல்லப்படுகின்ற இந்த நூற்றாண்டு மிகச்சிறந்த காலப்பகுதி என்று சொல்லப்படுகின்ற இந்த சலபுகள் தாபியூங்கள் தபவு தாபியூங்கள் வாழ்ந்த இந்த காலப்பகுதியை சொல்லுகின்றார்கள். எனவேதான் இந்த இரு பிரிவினரையும், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வஹியை புரிந்து கொண்டவர்கள், அந்த குர்ஆனிய வாழ்க்கை திட்டத்தை புரிந்து கொண்ட அந்த சஹாபாக்கள் தாபியூங்கள் தபவு தாபியூங்களுக்கு மத்தியிலே இரு பிரிவினர் இருக்கிறார்கள். அவர்கள் இரு விதமாக அந்த வஹியை, அந்த குர்ஆனிய வாழ்க்கையை, நபி அவர்களுடைய போதனைகளை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே சாதாரணமாக சுன்னத்துல் ஜமாத் சகோதரர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற சஹாபா பெருமக்கள், அதே போன்று தாபியூங்கள் என்று அவர்கள் சொல்லப்படுகின்ற, அவர்களால் அடையாளப்படுத்துகின்ற பலர்கள் இருக்கிறார்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள், ஹசன் பசரி அவர்கள், சயீத் இப்னு முஸையப், முஹம்மத் பின் சீரின் போன்ற தாபியங்கள் இந்த காலப்பகுதியில் வாழ்ந்த தாபியங்களில் மிக முக்கியமானவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். அதே போன்று தபவு தாபியங்களிலே அவர்களுடைய தரப்பில் உதாரணமாக இமாம் அபு ஹனீஃபா, அதே போன்று இமாம் மாலிக் அவர்கள், இமாம் ஷாஃபி அவர்கள், இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் போன்றவர்கள் பார்க்கப்படுகிறார்கள். இதே மாதிரியாக அதாவது அஹ்லுல் பைத் தரப்பில் பார்க்கப்படுகின்ற சஹாபா பெருமக்களாக சஹாபாக்கள் காலத்திலே வாழ்ந்தவர்கள், அஹ்லுல் பைத்துகளை சேர்ந்தவர்கள், இமாம் அலி இப்னு அபி தாலிப் அமீருல் முஃமினீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அன்னை ஃபாத்திமா ஸஹ்ரா ஸலாமுல்லாஹி அலைஹா அவர்கள், இமாம் ஹசன், இமாம் ஹுசைன் போன்றவர்கள் அலைஹிமுஸ்ஸலாம், இவர்கள் சஹாபா பெருமக்களிலே வாழ்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அதே போன்று தாபியங்கள் காலத்தை எடுத்துக்கொண்டால் இமாம் ஜைனுல் ஆபிதீன் அவர்கள், அதே போன்று இமாம் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த அஹ்லுல் பைத் பிச்சலாட்டத்திலே, அந்த பரம்பரையிலே அவர்கள் தாபியங்கள் சமூகத்திலே வாழ்ந்தவர்களாக இருக்கிறார்கள். தபவு தாபியங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த வர்க்கத்திலும் நாங்கள் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கின்றோம், இமாம் காதிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கின்றோம், இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்க்கின்றோம். எனவே அஹ்லுல் பைத்துகள் அந்த வரிசையிலே இப்படியான மகான்கள், இமாம்கள், மாசூமிங்கள் திகழ்கிறார்கள். அதே போன்று அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்து சகோதரர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற சஹாபாக்கள், தாபியங்கள், தபவு தாபியங்கள் காணப்படுகின்றார்கள். எனவே இங்கு இந்த இரு சாராரும் விளங்கி கொண்ட அந்த வஹி, அந்த குர்ஆனிய வாழ்க்கை திட்டம் இரு விதமாக இஸ்லாமிய சமூகத்துக்கு எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த போதனைக்கு அமைய இன்று இஸ்லாமிய உலகில் வாழுகின்ற மக்களை நாங்கள் இந்த இரு சிந்தனை பின்னணியிலே நாங்கள் பார்க்கின்ற போது அந்த சலபுகள், அந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாத் சொல்லுகின்ற சலபுகள், அதே போன்று தாபியங்கள், தபவு தாபியங்களுடைய அந்த போதனைக்கு அமைய வாழுகின்ற இஸ்லாமிய நாடுகள், இஸ்லாமிய ஆட்சியாளர்கள், இஸ்லாமிய மக்களை நாங்கள் இன்று பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று இந்த அஹ்லுல் பைத் பின்னணியிலே அஹ்லுல் பைத்துகளை சேர்ந்த அந்த இமாம்களுடைய போதனைக்கு அமைவாக, அவர்கள் போதித்த அந்த போதனைக்கு அமைவாக வாழ்ந்த இஸ்லாமிய உம்மத்தையும் நாங்கள் இன்று உலகிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் இன்று ஷியா முஸ்லிம்கள் என்ற தோரணையிலே, அந்த அதாவது நாமத்திலே இன்று அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இன்று இவ்வாறான இரு வகையான வாழ்க்கை வழிமுறை இன்று இருக்கிறது என்று சொன்னால், இது அந்த முன் சென்ற சஹாபாக்கள், தாபியங்கள், தபவு தாபியங்களுடைய போதனைக்கு அமைவாக இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த இரு வியாக்கியானங்கள், இரு வாசிப்புகளுக்கு மத்தியிலே அஹ்லுல் பைத்துகள் வாசித்த, அஹ்லுல் பைத்துகள் புரிந்து கொண்ட அந்த இஸ்லாத்தை ஷியா முஸ்லிம்கள் ஏன் அதனை ஏற்றுக்கொண்டார்கள், ஏன் அந்த பாசறையிலே, அந்த பாதையிலே அவர்கள் செல்லுகிறார்கள் என்ற விடயத்தை நாங்கள் உற்று நோக்குகின்ற போது இதற்கு பல வகையான ஆதாரங்களை, பல வகையான சாட்சியங்களை நாங்கள் இதுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. முதலாவது, அறிவு ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இஸ்லாமிய பணியின் இறுதியிலே அவர்கள் சுமாராக 63 வருடங்கள் இந்த உலகில் வாழ்ந்தாலும் அவர்களுடைய பிந்திய 23 வருட காலம்தான் அவர்கள் இந்த தூதுத்துவ பணியை அவர்கள் பொறுப்பாக
எடுத்துக்கொண்டார்கள், அதனை அவர்கள் செய்தார்கள். அந்த காலப்பகுதியில் அவர்கள் சுமாராக 73 யுத்தங்களை சந்தித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு யுத்தத்திலும் பல வருடங்கள், பல மாதங்கள் அதிலே ஈடுபட வேண்டிய ஒரு கடப்பாடு அவர்களுக்கு இருந்தது. அதனால் அந்த இஸ்லாமிய போதனைகளை அவர்கள் சொல்ல வேண்டிய விடயங்களை அவர்கள் இந்த உம்மத்துக்கு சொன்னார்கள், அதனை விளக்கமாக சொன்னார்கள். ஆனால் அவர்களுக்கு பிற்பட்ட, அவர்களுடைய மரணத்துக்கு பிற்பட்ட காலப்பகுதியில் இந்த மார்க்கத்தை திரிவுபடாமல் இறைவன் அவர்களுக்கு இறக்கிய விதமாக அவர்கள் கூறிய அந்த விளக்க உரைக்கு அமைவாக பிற்பட்ட சமூகத்திற்கு சொல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு இருந்தது. இந்த மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருந்தது. எனவேதான் அவர்களுக்கு பின்னால் இந்த பொறுப்பை சுமக்கின்ற ஒருவர், அவர் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவராக இருக்க வேண்டும், முக்கியமான குணாம்சங்களை கொண்டவராக இருக்க வேண்டும். அவர் குறிப்பாக ஒரு பரிசுத்த மனிதராக, ஒரு மாசூமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. இது ஒரு அறிவுபூர்வமான ஒரு விடயமாக நாங்கள் இதனை புரிந்து கொள்ளலாம். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பின்னால் இந்த பொறுப்பை சுமந்து கொள்ளுகின்ற ஒருவர் யார் என்ற அடிப்படையில் அதற்குரிய தீர்வை அவர்கள் சரியாக அவர்கள் தீர்த்து விட்டுத்தான், அதனை தீர்மானித்து விட்டுத்தான் அவர்கள் சென்றிருக்கிறார்கள் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அதனால் அவர்களுடைய அந்த காலப்பகுதியிலே அடுத்த தலைவர் யார் என்ற அமைப்பில் அவரை அடையாளப்படுத்தி, அவருக்குரிய சிறப்பம்சங்களை கூறி, அவருடைய குணாதிசயங்களை கூறி சென்றிருக்கிறார்கள். அதற்கு மிகவும் தகுந்த ஒருவராக அவர்கள் அந்த பணியை, அவர்களுடைய பணியை முன்னெடுத்து செல்வதற்கு மிகச் சிறந்த ஒருவராக அந்த அஹ்லுல் பைத்துகளை சேர்ந்த, இஸ்லாத்தை முதலில் ஏற்ற, அறிவிலும் ஞானத்திலும் வீரத்திலும் இன்னும் இன்ன மனித விழுமியங்கள் குணாதிசயங்களிலும் மிகச் சிறந்து விளங்கிய ஒருவரைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பின்னால் உள்ள தலைவராக, இந்த சமூகத்தின் ஆன்மீக அரசியலை முன்னெடுத்து செல்லுகின்ற ஒருவராக அவர்கள் இனம் கண்டு தீர்மானித்தார்கள், நிர்ணயித்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். அவர்தான் இமாம் அலி இப்னு அபி தாலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அமீருல் மோமினின் அவர்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இவ்வாறு நாங்கள் இந்த விடயங்களை அறிவுபூர்வமாக பார்க்கின்ற அதே நேரத்தில் நாங்கள் நக்லியத்தான குர்ஆன் ரீதியிலும் அதே போன்று நபி அவர்களுடைய மணிமொழிகளிலும் நபி வாழ்க்கை அவர்களுடைய போதனைகளிலும் நாங்கள் உற்று நோக்குகின்ற போது புனிதமிகு அல் குர்ஆனிலே இந்த பொறுப்பை, கடமையை சுமத்தி அதனை பற்றி சொல்லுகின்ற பல வசனங்களை நாங்கள் பார்க்கின்றோம். அதிலே மாயிதாவின் 67வது வசனம் சொல்லுகின்ற விடயம், அதனை நாங்கள் ஆயத்துல் இப்லாக் என்று சொல்லுகின்றோம். யா அய்யுஹர் ரசூல் பல்லிக் மா உன்சில இலைக மிர் ரப்பிக் ஃபமல்லம் ஃபமா பல்லக்த ரிசாலதா வல்லாஹு யாசிமுக மினன் நாஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த வசனம் இந்த பணிக்கு அமர்த்தப்பட்டவருடைய முக்கியத்துவத்தை சொல்லுகின்றது. இந்த நிகழ்வை தான் நாங்கள் இந்த தில்ஹஜ் மாதத்தின் 18வது தினத்திலே கதீருடைய இடத்திலே, அந்த இடத்தில் இடம்பெற்ற அந்த நிகழ்வை நாங்கள் கூறுகின்றோம். இந்த இடத்தில் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மீது இறக்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு முக்கியமான விடயத்தை அந்த சஹாபாக்கள் நிறைந்திருந்த அந்த இடத்திலே அவர்கள் பிரகடனம் செய்தார்கள், அறிவித்தார்கள். அந்த பிரகடனம் இந்த திருமறை வசனத்தின் மூலம் இடம்பெற்றிருக்கிறது என்பது ஒரு குர்ஆனிய ஒரு ஆதாரமாகும். அதே போன்று அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல வ உலில் அம்ரு மின்கும், அல்லாஹுவை வழிபடுங்கள், அவனுடைய தூதரை வழிபடுங்கள், அதே போன்று உங்கள் மத்தியிலே அதிகாரம் வழங்கப்பட்டவர்களுக்கு வழிபடுங்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த திருமறை வசனமும் இங்கு அவர்களுக்கு பின்னால் இந்த மும்மத்தை வழிநடாத்துகின்ற ஒரு தலைவர் இருப்பார் என்பதை சொல்லுகின்ற, வலியுறுத்துகின்ற ஒரு வசனமாக இருக்கின்றது. சூரத்து நிசாயின் 59வது வசனத்தை பார்க்கின்ற போது, அதனுடைய வியாக்கியானங்களை பார்க்கின்ற போது இந்த விடயத்தையும், அந்த இஸ்லாமிய தலைமைத்துவத்தை, நபி அவர்களுக்கு பின்னால் இந்த சமூகத்தை வழிநடாத்துகின்ற பொறுப்பை சுமந்தவர்களை பற்றி சொல்லுகின்ற ஒரு வாக்கியமாக இது இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீதுகளை உற்று நோக்குகின்ற போது, நான் உங்கள் மத்தியில் 2 விடயங்களை விட்டு செல்லுகின்றேன். ஒன்று புனிதமிகு அல் குர்ஆன், அடுத்தது என்னுடைய குடும்பத்தினராகிய அஹ்லுல் பைத், என்னுடைய இத்தரத்தாகிய என்னுடைய குடும்பத்தினர் என்று சொன்ன
அந்த ஹதீசு சக்கலைன், இன்னி தாரிக்கும் ஃபீக்கும் சக்கலைன், கிதாபுல்லாஹி வைத்திரத்தி அஹ்லு பைத்தி என்று சொல்லப்படுகின்ற இந்த ஹதீஸ், இந்த தலைமத்துவத்திற்கு தகுதியானவர்கள் அஹ்லுல் பைத்துகள் என்பதை அவர்களை நாடி செல்லுங்கள், அவர்களை பின்பற்றுங்கள், அவர்களுடைய வழிகாட்டல்களை ஏற்று நடங்கள் என்று சொல்லுகின்ற இந்த ஹதீஸ் அதனை எடுத்துணர்த்துவதாக இருக்கின்றது. அதே போன்று ஹதீது சஃபீனத்து நூஹ், இந்த மசலு அஹ்லு பைத்தி ஃபீக்கும் க சஃபீனத்து நூஹின், உங்கள் மத்தியில், அதாவது என்னுடைய அஹ்லுல் பைத்துகளுக்கு உதாரணம் உங்கள் மத்தியில் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பலை போன்றது, அதில் ஏறிக்கொள்பவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று சொல்லுகின்ற இந்த அஹ்லுல் பைத்துகள், அவர்களை நீங்கள் இறுக்கமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அவர்களை விட்டு பிரிந்து விடாதீர்கள் என்று சொல்லுகின்ற இந்த ஹதீஸ் எமக்கு இதனைத்தான் எடுத்து உணர்த்துகின்றது. அதே போன்றுதான் கதீர் நிகழ்விலே நடந்த அந்த ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த திருமறை வசனத்தின் இறுதியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களை பார்த்து, அந்த குழுமி இருந்த அந்த சமூகத்தினரை பார்த்து சொன்ன அந்த பிரபலமான ஹதீஸ், மன்குந்து மௌலாஹு ஃபஹாதா அலியுல் மௌலாஹு என்று, நான் யார் யாருக்கெல்லாம் தலைவனாக இருந்தேனோ எனக்கு பின் இவர் அலி தலைவராவார் என்று சொன்ன அந்த வரலாற்று முக்கியத்துவ நிகழ்வு இந்த அஹ்லுல் பைத்துகளுடைய இமாமத்தை, அவர்களுடைய தலைமத்துவத்தை எங்களுக்கு சொல்வதாக இருக்கின்றது. அதே போன்றுதான் நாங்கள் பல ஹதீஸ் கிரந்தங்களில் 12 இமாம்களுடைய வருகையை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்ற ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கின்றோம். சஹீ புகாரியிலே பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு ஹதீஸ் தான், இந்த மார்க்கம், இந்த உலகம் அழியாது, 12 இமாம்கள் தோன்றி 12 கலீஃபாக்கள் தோன்றி மறையும் வரைக்கும் இந்த உலகம் அழியாது, இந்த இஸ்லாம் தலை நிமிர்ந்து நிற்கும் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஹதீஸ். எனவேதான் இவ்வாறான பல்வேறுபட்ட அறிவிப்புகளுக்கு அமைய, பல்வேறுபட்ட ஹதீஸ்களுக்கு அமைய அந்த நபி அவர்களுடைய வஹியை, குர்ஆனை விளங்கிய சமூகம், இரு சமூகங்கள் இருக்கின்றன. அதில் அஹ்லுல் பைத்துகள் விளங்கிய மார்க்கத்தை நாங்கள், அவர்கள் விளங்கிய மக்களுக்கு போதித்த அந்த மார்க்கத்தை நாங்கள் ஷியாயிசம் என்று சொல்லுகின்றோம், அதனை ஷியா இஸ்லாம் என்று சொல்லுகின்றோம். அந்த சமூகத்தை அவர்கள் போதித்த அந்த போதனையைத்தான் நாங்கள் இஸ்லாம், அதாவது ஷியா முஸ்லிம்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இதற்கான தெளிவான ஆதாரங்கள் இவைகள் மாத்திரமல்ல, இன்னும் பல விரிவான ஆதாரங்கள் இருக்கின்றன. இவைகள் நீண்ட நேரமாக விரிவாக பேசப்பட வேண்டிய விடயங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவேதான் இந்த நபி அவர்களுடைய மார்க்கம் எங்களுக்கு அஹ்லுல் பைத்துகள் ஊடாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதனை நாங்கள் ஏன் பின்பற்றுகிறோம் என்பதற்கான நியாயமான காரணங்கள், அறிவுபூர்வமான ஆதாரங்கள், குர்ஆன் ரீதியான ஆதாரங்கள், ஹதீஸ் ரீதியான ஆதாரங்கள் எங்களுக்கு இருக்கின்றன. எனவேதான் இந்த அடிப்படையில் நாங்கள் இந்த அஹ்லுல் பைத் சிந்தனையை, சித்தாந்தத்தை இன்று பின்பற்றி கொண்டிருக்கிறோம். இன்று உலகில் வாழுகின்ற இஸ்லாமிய சமூகத்தில் 4 ஒரு பகுதியினர் இந்த சிந்தனையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு மார்க்கத்தில் தெளிவை தந்தருள்வானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அஅதைனாகல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். ஸதகல்லாஹுல் அலியுல் அஸீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ ஆலி முஹம்மத் வ அஜ்ஜில் ஃபரஜ். اللهم صل على محمد وآل محمد وعجل فرج. بسم الله الرحمن الرحيم. والحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا ونبينا أبي القاسم المصطفى محمد. صل على محمد وآل محمد وآله الطاهرين، سيما علي أمير المؤمنين وحبيبته الزهراء المرضية، والحسن والحسين سيدي شباب أهل الجنة، وعلي بن الحسين زين العابدين، ومحمد بن علي الباقر، وجعفر بن محمد الصادق، وموسى بن جعفر القاضم، وعلي بن موسى الرضا، ومحمد بن علي الجواد، وعلي بن محمد الهادي، والحسن بن علي الزكي العسكري، والحجة بن الحسن القائم المهدي. سلام الله ஸலவாத்துல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன். ஊசிக்கும் இபாதல்லாஹ் பித்தக்வல்லாஹ். மேலான சகோதரர்களே, மீண்டும் ஒரு முறை
அல்லாஹ்வுடைய அச்சத்தை தக்வாவை கடைபிடித்துக் கொள்ளுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வலியுறுத்த விரும்புகின்றேன். நாங்கள் இந்த புனிதமிகு அல் குர்ஆனிய வாழ்க்கையை, நபி அவர்களுடைய போதனையை, அதன் மீது மேற்கொள்ளப்பட்ட வாசிப்பு முறை, அதனை புரிந்து கொண்ட முறை என்ற அடிப்படையில் இரு சிந்தனை முகாம்களை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த இரு சிந்தனை முகாம்களில் ஒரு முக்கியமான சிந்தனை முகாமாக இருப்பதுதான் அஹ்லுல் பைத். அஹ்லுல் பைத்துகளும் அந்த அஹ்லுல் பைத்துகளில் தோன்றிய பரிசுத்த இமாம்களின் புரிதலும் அவர்களுடைய வாசிப்புமாக இருக்கின்றது. அவர்கள் இந்த தீனை புரிந்து கொண்டது என்பது ஒரு விடயம். அந்த புரிந்து கொண்ட விடயத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற ஒரு பாரிய பணியை, பொறுப்பை சுமந்த வழிகாட்டிகளாக, இமாம்களாக இருப்பது என்பது இன்னொரு விடயமாக இருக்கின்றது. எனவே அவர்களுடைய அந்த போதனைகள் உண்மையான, சத்தியமான, நேரான வழியாக இருக்கிறது என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. இதனால்தான் அவர்கள் எங்களுக்கு போதித்திருக்கின்ற இஸ்லாமிய கோட்பாடுகள், இஸ்லாமிய ஃபிக்ஹோடு சம்பந்தப்படுகின்ற சட்ட விடயங்கள், அதே போன்று இஸ்லாமிய கலாச்சார விடயங்கள் போன்ற இன்னும் பல்வகையான விடயங்களை நாங்கள் அந்த வழியில், அவர்கள் காட்டி தந்த வழியில், அவர்கள் போதித்த வழியில் அதனை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாக இருக்கின்றது. இந்த அடிப்படையிலே ஹலிஃபா, அதாவது அப்பாசிய ஹலிஃபா மாமூன் அவர்கள் இமாம் ரிலா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இஸ்லாமிய நம்பிக்கைகள், அதனுடைய கோட்பாடுகள், அதனுடைய சிந்தனைகளை பற்றி எழுத்து மூலமாக ஒரு விடயத்தை எழுதி தருமாறு கேட்டிருந்தார். அந்த வேண்டுகோளுக்கு பதிலளித்த இமாம் ரிலா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாமிய கோட்பாடுகளை மிக இரத்தின சுருக்கமாக அவர்கள் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அந்த மடலை நாங்கள் பார்க்கின்ற போது அந்த மடலிலே சொல்லப்படுகின்ற விடயங்கள் தான் இஸ்லாமிய சிந்தனை பள்ளிகளில் இருக்கின்ற ஷியா முஸ்லிம்களுடைய கோட்பாடாக, கொள்கையாக இருக்கின்றது. அவர்கள் அந்த மடலிலே சொல்லுகின்றார்கள், அல் இஸ்லாமு ஹுவ ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். இஸ்லாம் என்பது அது லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வேறு வணக்கத்துக்குரிய நாயன் யாரும் இல்லை, அவனுக்கு இணை துணை இல்லை என்று சாட்சியம் கூறுவது, அதுதான் இஸ்லாம் ஆகும். இலாஹன் வாஹிதன் அஹதன், அந்த இறைவன் அவன் ஒருவன் என்றும், எண்ணிக்கைக்குட்படுத்தப்படாத ஒருவன் என்றும், வாஹிதன் அஹதன் ஒருவனாக இருக்கிறான் என்றும், சமதன் கையூமன் அவன் தேவையும் மற்றவன் என்றும், அவன் நிலைத்திருப்பவன் என்றும், சமீஅன் பசீரன் கதீரன் அவன் யாவற்றையும் நன்கு கேட்பவன் என்றும், பார்ப்பவன் என்றும், சக்தி உடையவன் என்றும், கதீமன் காயிமன் பாக்கியன் அவன் பழமையானவன், அவனுக்கு ஆரம்பம் கிடையாது என்றும், அவன் என்றுமே நிலைத்திருப்பவன், முடிவில்லாதவன் என்றும் நம்பிக்கை கொள்வது. ஆலிமன் லா யஜ்ஹல், அவன் அறிவுள்ளவன், அவனுக்கு அறியாமை கிடையாது. காதிரன் லா யஜிஸ், அவன் ஆற்றல் மிகுந்தவன், அவனால் எதுவும் செய்ய முடியாது என்ற இயலுமை இல்லாதவன். கனியன் லா யஃப்தகிர், அவன் அதாவது செல்வம் படைத்தவன், யாவும் கொண்டிருப்பவன், அவனிடத்தில் வறுமை, ஏழ்மை, இல்லாமை, இயலாமை என்பது எதுவும் கிடையாது. அதுலன் லா யதுலிம், அவன் நீதியானவன், நேர்மையானவன், யாருக்கும் அநீதி செய்யாதவன். காலிக குல்லி ஷைஇன் லைஸ கமித்லிஹி ஷை, அவனை யாவற்றையும் படைத்தவன், அவனை போன்று எந்த பொருளும் எந்த வஸ்தும் கிடையாது என்று சொல்லுகின்றார்கள். ஒலா தித்தலஹு ஒலா நித்தன் வன்னஹுல் மஅபூத், அவனுக்கு இணை துணை, அவனுக்கு எதிரானது எதுவுமே கிடையாது. வன்னஹுல் மஅபூத், அவனே வணங்குவதற்குரியவன், அவன் மாத்திரமே வணக்கத்துக்குரியவன் என்று இமாம் அவர்கள் அந்த தௌஹீதை பற்றிய இஸ்லாமிய கோட்பாடின் அடிநாதமாக விளங்குகின்ற அந்த ஏகத்துவ கொள்கையை பற்றி இமாம் அவர்கள் இவ்வாறு எழுதுகின்றார்கள். அதன் பிறகு அவர்கள் அந்த மடலிலே சொல்லுகின்றார்கள், வண்ண முஹம்மதன் அப்துஹு,
அவர்களுடைய அடியாராகிய முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுஹு அவனுடைய தூதராக இருக்கிறார்கள், அமீனுஹு அவனுடைய நம்பிக்கையாளராக, சஃபியுஹு மின் ஹல்கிஹி அவனுடைய படைப்பிலே மிகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவராக இருக்கிறார்கள், சையதுல் முர்சலீன் நபிமார்களுக்கெல்லாம் ரசூல்மார்களுக்கெல்லாம் அவர் தலைவராக இருக்கிறார், ஹாத்தமுன் நபியின் நபிமார்களின் வரிசையிலே இறுதியானவராக இருக்கிறார், அவருக்கு பின் நபி யாரும் வருவதில்லை என்று சொல்லிவிட்டு அஃதலுல் ஆலமீன் உலகத்தாரிலே உலக மனித படைப்புகளிலே உலகத்தில் இருக்கின்ற அனைத்து வஸ்துக்களிலும் மிகச் சிறந்த ஒரு படைப்பாக அவர்கள் இருக்கிறார்கள். லா நபிய பாதஹு அவர்களுக்கு பின்னால் நபி என்பது கிடையாது, வஹி என்பது கிடையாது. ஒலா தப்தீல் அலி ஷரீஅத்திஹி அவருடைய ஷரியத்துக்கு பின்னால் அவருடைய மார்க்கத்துக்கு பின்னால் அந்த மாற்றம், அதாவது அந்த மார்க்கம் மாற்றம் பெறப் போவதில்லை, அதுதான் நிலையான மார்க்கம் என்று அந்த நுபுவத்தை பற்றி இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த காரியத்திலே சொல்லுகின்றார்கள். அதன் தொடரிலே அவர்கள் சொல்லுகின்றார்கள், வஅன்ன ஜமீஅ மா ஜாஅ பி ஹக்குன் அந்த இறை தூதர் அவர்கள் கொண்டு வந்த அனைத்து விடயங்களும் அது உண்மையாக யதார்த்தமாக இருக்கிறது. மின் இந்தில்லாஹி அஸ்ஸ வஜல் அல்லாஹ்விடத்தில் இருந்து கொண்டு வந்த விடயங்கள். அவர்கள் எதனை போதித்தார்கள் என்றால், மினல் ஜன்னத்தி ஒன்னார் மர்மை இருக்கிறது, மரணம் இருக்கிறது, சுவர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது என்று சொன்னார்கள். ஒல் பாசி ஒன் நுஷூர் அந்த மர்மை நாளிலே மனிதர்கள் எழுப்பப்பட போகிறார்கள். ஒல் ஹிசாப ஒல் மீசான் அந்த மர்மையிலே கேள்வி கணக்கு இருக்கிறது, மீசான் இருக்கிறது, மனிதர்களுடைய அமல்கள் எடை போடப்படுகின்ற அந்த அளவீடுகள் அங்கு நடக்க இருக்கிறது என்று மர்மையை பற்றி மாதை பற்றி இமாம் அவர்கள் அந்த மடலிலே சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள், தஸ்தீகு பிதாலிக குல்லிஹி வ பிஜமீஇல் அன்பியாஇ வ ருசுலிஹி வ குதுபிஹி இந்த தோரணையிலே வந்த அனைத்து நபிமார்களையும் அனைத்து வேதங்களையும் அனைத்து ரசூல்மார்களையும் அனைத்து அவர்களுடைய அந்த வழிகாட்டல் அனைத்தையுமே அதனை ஏற்றுக்கொள்வது கடமை என்று இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இறுதியிலே, அதாவது அதன் தொடரிலே சொல்லுகின்றார்கள், வண்ண தலீல பாதம் இறுதியான அந்த இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு தலீலாக இந்த சமூகத்தை வழிநடாத்துகின்ற வழிகாட்டியாக இருப்பவர் ஒல் ஹுஜ்ஜத்து அலல் முஃமினீன் மூமின்களுக்கு அத்தாட்சியாக ஆதாரமாக இருக்கக்கூடியவர், ஒல் காயிமு பி உமூரில் முஸ்லிமீன் முஸ்லிம்களுடைய விடயங்களை விவகாரங்களை பொறுப்பெடுத்து அதனை முன்னின்று நடத்தக்கூடிய அந்த பொறுப்பை சுமந்தவர், ஒரு நாத்துகுபில் குர்ஆன் குர்ஆனை சரியாக விளங்கி அதனை மக்களுக்கு போதிக்கக்கூடியவர், ஒல் ஆலிமு பி அஹ்காமிஹி அந்த குர்ஆன் போதிக்கின்ற சட்ட திட்டங்களை சரியாக அறிந்தவர். இப்படியான குணாதிசயங்களை கொண்டவர் யார் என்று சொன்னால் அஹூஹு வ ஹலீஃபத்துஹு வ வஸியுஹு இந்த நிலையில் இந்த குணாதிசயங்களை கொண்டவர் தான் அவருடைய சகோதரர், அவருடைய ஹலீஃபா, அவருடைய வசி. அல்லதி அவர் யார் என்று சொன்னால் ஹுவ மின்ஹு பி மன்சிலத்தி ஹாரூன மின் மூசா அவர்தான் ஹாரூனு, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹாரூன் நபி எவ்வாறு அவர்களுடைய அமைச்சராக அவருடைய அந்த பிரதிநிதியாக இருந்தார்களோ அதே போன்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுடைய பிரதிநிதியாக இருப்பார். அவர் யார் என்று சொன்னால் அலி இப்னு அபி தாலிப் அமீருல் முஃமினீன் வ இமாமுல் முத்தகீன் வ காயிதுல் ஹுர்ரில் முஹஜ்ஜலீன் வ கைருல் வஸிய்யீன் வ வாரிசு இல்மின் நபியீன் வல் முர்சலீன் என்று இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லுகின்றார்கள். எனவே அந்த நுபுவத்தின் தொடரிலே அந்த நபியினுடைய பணிகளை முன்னெடுக்கின்ற அடுத்த இஸ்லாமிய உம்மத்தின் தலைவராக இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதன் பிறகு அவர்கள் சொல்லுகிறார்கள், சும்மல் ஹசன் அந்த அலிக்கு பின்னால் ஹசன் இந்த சமூகத்தின் தலைவர் ஆவார். அதற்கு பின் ஒல் ஹுசைன் சையிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா ஹசனும் ஹுசைனும் வருவார்கள். அதற்கு பின் சும்மா அலி இப்னுல் ஹுசைன் சஜ்ஜாத் அவர்கள் வருவார்கள். சும்மா முஹம்மது இப்னு அலி அதற்கு பின் முஹம்மது பின் அலி என்று சொல்லுகின்ற இமாம் பாக்கிர் அவர்கள் இருப்பார்கள். சும்மா ஜாஃபர் இப்னு முஹம்மத் இமாம் சாதிக் அவர்கள் இருப்பார்கள். சும்மா மூசா பின் ஜாஃபர் அதன் பின் இமாம் காலிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சும்மா அலி இப்னு மூசா தன்னுடைய பெயரை அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதற்கு பிறகு முஹம்மது இப்னு அலி இமாம் ஜவாத் அவர்களை குறிப்பிடுகின்றார்கள். சும்மா அலி இப்னு முஹம்மத் அதற்கு பின் இமாம் ஹாதி அவர்களை குறிப்பிடுகின்றார்கள். அதற்கு பின் சும்மல் ஹசன் இப்னு அலி அதற்கு பின் இமாம் ஹசன்
அஸ்கரி அவர்களை இந்த சமூகத்தின் தலைவராக குறிப்பிடுகின்றார்கள். சும்மல் ஹுஜ்ஜத்துல் காயிமுல் முன்ததர், அதற்கு பின் இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காயிமுல் முன்ததர் என்று சொல்லுகின்ற அந்த இமாம் மஹதி அவர்கள் திகழ்கிறார்கள் என்று இமாம் அவர்கள் அந்த மடலிலே சொல்லுகின்றார். கூறிவிட்டு சொல்லுகின்றார்கள், அஷ்ஹது பி இமாமத்திஹிம், நான் இவர்களுடைய அந்த இமாமத்தை தலைமைத்துவத்தை கொண்டு நான் சாட்சி பாருகின்றேன். வான்னல் அர்லலா தஹ்லு மின் ஹுஜ்ஜத்தில்லாஹி அலா கல்கி, இந்த பிரதிநிதிகள் இந்த இமாம்கள் இல்லாமல் ஒரு காலம் உலகத்தில் இருக்காது. வான்னஹுமுல் ஒருவத்துல் உஸ்கா, அவர்கள்தான் எல்லோரும் சேர்ந்து இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுகின்ற அந்த பிடியாக அவர்கள் இருக்கிறார்கள். ஐமத்துல் ஹுதா, அவர்கள் தான் நேரான பாதையில் மக்களை எடுத்து செல்லுகின்ற இமாம்களாக இருக்கிறார்கள். ஒல் ஹுஜ்ஜத்து அலா அஹ்லி துன்யா, துன்யாவில் வாழுகின்ற உலகில் வாழுகின்ற எல்லோருக்கும் வழிகாட்டியாக அத்தாட்சியாக இந்த இமாம்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள். வண்ணமன் காலபகும் நாளும், எவர்கள் இந்த இமாம்களை எதிர்த்து புறக்கணித்து செல்கிறார்களோ அவர்கள் நாளும், அவர்கள் வழிகேட்டிலே செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். தாரிகொண்டில் ஹக்கி வல் ஹுதா, அவர்கள் ஹக்கை விட்டும் விரண்டோடியவர்கள், புறக்கணித்தவர்கள், அதனை விட்டு விட்டவர்கள், நேர்வழியை அவர்கள் இழந்தவர்கள். அன்ன மன் மாத்த வலம் யாரிஃப் வலம் யாரிஃப்ஹும், எவர் இந்த இமாம்களை அறியாமல் மரணிக்கின்றாரோ மாத்த மீத்தத்தன் ஜாஹிலியா, அவர் ஜாஹிலியா காலத்திலே மரணித்தவரை போன்றாவார் என்று இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அந்த மடலிலே இஸ்லாமிய கோட்பாடுகளுடைய அந்த விடயங்களை ரத்தின சுருக்கமாக அந்த ஹலீஃபா அப்பாசி, அதாவது மாமூன் அப்பாசி அவர்களுக்கு அனுப்பிய அந்த மடலிலே இதனை எழுதி கொடுத்திருக்கிறார்கள். எனவேதான் இதுதான் இன்று இந்த இஸ்லாமிய உம்மத்தின் ஒரு பிரிவினராக இருக்கக்கூடிய ஷியா முஸ்லிம்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. அவர்கள் இறைவனை, அவனுடைய ஏகத்துவத்தை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள், இறைவனுடைய நீதித்தன்மையை நம்பியிருக்கிறார்கள், அவனுடைய நுபுவத் என்று சொல்லப்படுகின்ற நபிமார்களை ஏற்றிருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் இறுதி தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்குமான நபிமார்களை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். நபிமார்கள் அனைவரையும் பரிசுத்தமானவர்கள், மாசூமீங்கள், அவர்களுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் அவர்கள் பரிசுத்தம் பெற்றவர்கள் என்று நம்பிக்கை கொள்கிறார்கள். அதற்கு பிற்பாடு இமாமத் என்று சொல்லுகின்ற விலாயத்தை, இந்த இஸ்லாமிய தலைமத்துவத்தை வழிநடாத்துகின்ற இமாம்கள், அவர்கள் 12 இமாம்கள் என்பதை நம்பிக்கை கொள்கிறார்கள். அதனுடைய ஆரம்பத்தில் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், இறுதியாக இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று கியாமத் நாளை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். எனவே இவைகள் இந்த இஸ்லாமிய சமூகத்தின் ஒரு பிரிவினராக இருக்கின்ற ஷியா முஸ்லிம்களுடைய உசூலுத்தீன் என்று சொல்லப்படுகின்ற அடிப்படை நம்பிக்கைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே இந்த நம்பிக்கைகள் தவிர்ந்த இன்னும் அவர்களிடத்தில் காணப்படுகின்ற பிரதானமான கோட்பாடுகள், அவர்களுடைய நம்பிக்கைகளை இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற காலங்களில் நாங்கள் ஒவ்வொன்றாக அறிந்து கொள்ளலாம் என்று இன்ஷா அல்லாஹ் அறிந்து கொள்வோம். எனவே அல்லாஹ் தஆலா எங்களை இந்த நேரான பாதையில் செல்வதற்கும், அந்த உன்னதமான நபி அவர்களுடைய வழிமுறையை, அந்த வஹியை, அந்த குர்ஆனை, இந்த அஹ்லுல் பைத்துகளுடைய வழிகாட்டலின் மூலமாக அவர்களுடைய பணிப்புரைக்கு அமைய நாங்கள் பெற்று நடந்து அதன்படி வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா எங்கள் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். ஸதகல்லாஹுல் அலியுல் அஸீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.